சிபிஎஸ்இ ஸ்கூல்ல சேர்த்த போறீங்களா உங்க குழந்தைய? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பாருங்க. நீங்களே உங்க குழந்தையோட லைஃப அழிக்காதீங்க. ஐ எம் அபிநயா, சயின்ஸ் பேஸ்டு வெல்னஸ் எஜுகேட்டர். நம்ம சேனல்ல டெய்லி வெல்னஸ் ஆங்கிள் ஒரு ஸ்டோரி பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு என்ன ஸ்டோரினா, சுரேஷ்னு ஒரு பையனோட ஸ்டோரி பார்க்க போறோம். சுரேஷ் 10th வரைக்கும் ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிச்சுட்டு 11th வேற ஒரு ஸ்கூல்ல அவங்க அம்மா அப்பா சேர்த்தி விடுறாங்க. அவங்க சுரேஷோட அம்மா அப்பா அவங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. 2 பேரும் ஒரு நார்மலா ஒரு கிளர்க் ஜாப் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவும் சரி அவங்க அப்பாவும் சரி ஒரு நார்மலான ஒரு மிடில் கிளாஸ்க்கு சேலரிக்குரிய ஒரு மிடில் கிளாஸுக்குரிய ஒரு வருமானம் தான் அவங்களுக்கு வந்திருக்கு. பையனை நல்லா படிக்க வைக்கலாம்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா? சிபிஎஸ்இ ஸ்கூல் நல்ல பெஸ்டா இருக்கிற சிபிஎஸ்இ ஸ்கூல்ல சேர்த்தணும்னு சொல்லிட்டு நல்ல பெரிய பில்டிங்கா இருக்கிற ஸ்கூல் பார்த்தாங்க. அப்புறம் நல்ல ஒரு பிராண்ட் எந்த சிபிஎஸ்இ ஸ்கூல் நல்ல ஒரு பிராண்டா இருக்கிற ஸ்கூலை பார்த்தாங்க. அப்புறம் பெரிய பில்டிங், ஓகே இந்த பெரிய பில்டிங் இருக்கு, அதனால டீச்சிங் நல்லா தான் இருக்கும் நம்பினாங்க. அப்புறம் அவங்க ஃபீஸ் நிறைய இருக்கிற ஸ்கூல் பார்த்தாங்க. ஓகே ஃபீஸ் நிறைய இருந்தா குவாலிட்டி இருக்கும், ஸ்டாண்டர்டா இருக்கும், அதனாலதான் அவங்க ஃபீஸ் அதிகமா வைக்கிறாங்கன்னு நம்பினாங்க. நீங்களும் இதே மாதிரிதான் பார்த்து உங்க குழந்தைய சேர்க்கிறீங்களா? பெரிய பில்டிங்கா, பிராண்டடா, ஃபீஸ் அதிகமா இருக்கிற மாதிரி, இல்ல மற்ற குழந்தைகள்லாம் இங்கிலீஷ் நல்லா பேசுறாங்கன்னு சொல்லி ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல் சூஸ் பண்றீங்களா? சிபிஎஸ்இ ஸ்கூல் எப்படி சூஸ் பண்ணணும்? அந்த ஸ்கூல்ல தன்னோட குழந்தை கம்ஃபர்டபுளா, ஒரு ஹாப்பியா, ஒரு மென்டல் பீஸோட, ஒரு எமோஷனல் சேஃப்டியோட சந்தோஷமா அந்த ஸ்கூல்ல இருக்கணும். அந்த ஸ்கூல் குழந்தையுடைய ஓவரால் ஆக்டிவிட்டிஸை டம்ப் பண்ணி முடக்கி வைக்க கூடாது. ஸ்கூலுக்கு போகும்போது அந்த ஸ்கூலோட என்விரான்மெண்டல் பார்த்து குழந்தைக்கு பயப்படக்கூடாது. ஸ்கூல்ல இருக்கும் போது ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீலிங் இருக்கிற மாதிரி தான் நம்ம குழந்தைகளை அந்த மாதிரி ஸ்கூலா பார்த்து தான் நம்மளை சேர்த்தி விடணும். மார்க்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரெஷரா இருக்கிற ஸ்கூல்ல போய் சேர்த்தி விட்டுச்சுன்னா அந்த குழந்தைய இருக்கிற மார்க்கை விட சில டைம் ரொம்ப கம்மியா மார்க்கு வாங்க சான்சஸ் அதிகமா இருக்கும். சில குழந்தைங்க அடாப்ட் ஆயிடுவாங்க. ஒரு வெல்னஸ் ஆங்கிள் நம்ம என்ன சொல்றோம்னா, எல்லா சிபிஎஸ்இ ஸ்கூலும் நல்ல ஸ்கூல் கிடையாது. ஒரே ஸ்கூல் ஒரே சிஸ்டம் எல்லா குழந்தைகளுக்கும் செட் ஆகாது. என்னோட ரிலேஷன் இந்த ஸ்கூல் சொன்னாங்க, எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த ஸ்கூல் சொன்னாங்க, அவங்க இந்த ஸ்கூல்ல சேர்த்திருக்காங்க, இதுதான் சொசைட்டிலேயே ப்ரீசியஸான ஸ்கூல், அப்படி பார்த்து ஒரு ஸ்கூல்ல நம்ம சேர்க்க கூடாது. ஒரே ஸ்கூல் எல்லா குழந்தைகளுக்கும் செட் ஆகாது. நம்ம குழந்தை என்ன மாதிரி டைப், நம்ம குழந்தையோட பர்சனாலிட்டி எப்படி, ஏன்னா நான் ஏன் இது வெல்னஸ் ஆங்கிள் நம்ம அபிநயா வெல்னஸ் சேனல்ல ஏன் இதை நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, ஒரு குழந்தையோட எமோஷனல் ஃபீலிங்ஸ் வேற, இன்னொரு குழந்தையோட எமோஷனல் ஃபீலிங்ஸ் வேற. ஒரு குழந்தை யார் கண்டபடி பேசினாலும் தட்டி விட்டு போயிடும். இன்னொரு குழந்தை சின்னதா ஒரு வார்த்தை பேசினாலும் அந்த குழந்தை அந்த பையனோ பொண்ணோ அதை தாங்க முடியாம படிக்காம உட்காந்துருக்குங்க. இதுக்குதான் சொல்லுவாங்க, ஒரு குழந்தைய இன்னொரு குழந்தையோட நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. இந்த எமோஷனல் ஃபீலிங்ஸ பத்தி யாருமே பேசுறது இல்ல. எங்களை மாதிரி வெல்னஸ் சேனல்ல பேசினாதான் உண்டு. இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிபிஎஸ்இ ஸ்கூல் நம்ம சூஸ் பண்ணும் போது எப்பயுமே பெஸ்ட் அட்ராக்ஷன் சொல்லுவோம். நம்மள எப்படி ஃபர்ஸ்ட் உள்ள போவோம், எப்படி இன்வைட் பண்றாங்க. ஒரு ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா கிளர்க்கா இருக்கிறவங்க இன்வைட் பண்ணுவாங்க, இல்ல ஒரு ஸ்டாஃப கூட போட்டிருப்பாங்க. ஒரு சில பேர் ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன்ல நம்ம அவங்கள அப்சர்வ் பண்ணணும். நம்மளுக்கு பேரண்ட்ஸ்க்கு நல்லா எல்லாம் வெளிப்படையா பேசுறாங்களா, இல்ல ஒரு பிசினஸ் ஆங்கிள் ஒரு கடமைக்கு ஏதோ ஒண்ணு பேசி தாட்டி விடுறாங்களான்னு அந்த ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம அந்த ஸ்கூலை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். சிபிஎஸ்இ ஸ்கூல் நம்ம ஒரு பில்டிங்கை பார்த்தோம், பிராண்டை பார்த்தோம், ஃபீஸ் அதிகமா இருக்கும், அதை பார்த்து சூஸ் பண்ணக்கூடாது. சம்டைம்ஸ் ஃபீஸ் அதிகமா இருக்கிற ஸ்கூல் கூட பெஸ்ட் இல்லாம கூட இருக்கலாம். பில்டிங் பெருசா இருக்கிற ஸ்கூல் நல்ல குவாலிட்டி இல்லாம இருக்கலாம். ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல் எதை பார்த்து நம்ம சூஸ் பண்ணணும்? டீச்சர்ஸ் உடைய குவாலிட்டிய பார்த்து சூஸ் பண்ணணும். எதனால அப்படி சொல்றேன்னா, ஒரு நார்மலாவே ஒரு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் அவங்களாவே படிச்சுட்டு வந்திருப்பாங்க. அதுக்கு ஒரு உந்துகோலா அவங்கள ட்ரிகர் பண்ணி விடுற பேஸ்ல இருக்கிறது யாரு? டீச்சர்.
டீச்சர் வந்து எப்படி இருக்கணும், டீச்சர் வந்து நல்ல ஸ்கில்டா குவாலிஃபிகேஷனான டீச்சரா இருந்தாதான் அவங்க அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த கான்செப்டை ஈஸியா அந்த ஸ்டூடெண்ட் அந்த பையனோ பிள்ளையோ புரிஞ்சுக்கிற மாதிரி அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். குவாலிஃபிகேஷன் இல்லை, ஒரு ப்ராப்பரான குவாலிஃபிகேஷன் இல்லைன்னா அவங்கனால வந்து அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா இல்லையாங்கிறது கொஸ்டின் மார்க் தான். அதனால டீச்சருடைய குவாலிட்டி, டீச்சருடைய ஸ்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட் கிட்ட என்ன மாதிரி பிஹேவ் பண்றாங்க, குழந்தைகளை ரெஸ்பெக்ட் பண்றாங்க, குழந்தைகளை வந்து ரெஸ்பெக்ட் பண்றாங்களா இல்ல மிரட்டுறாங்களா, மிரட்டி ட்ரிகர் பண்ணி பயமுறுத்துறாங்களா இல்ல குழந்தைகளை ரெஸ்பெக்ட் பண்றாங்களா, அவங்களோட தன்மை, அவங்களோட பேட்டர்ன் எப்படி இருக்கு அதுவும் முக்கியம். அப்புறம் இன்னொரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா டீச்சருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு, டீச்சருடைய குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்கு, டீச்சர்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் டீச்சர்ஸ் போட்டுருக்கீங்களா, இன்கேஸ் ஒரு டீச்சர் வந்து வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டா உடனே ஆல்டர்னேட் டீச்சர் போட்டுருவீங்களா. இதெல்லாம் நம்ம மேனேஜ்மெண்ட் கிட்ட ஸ்கூல் சேர்த்ததுக்கு முன்னாடி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் உடைய ப்ரெஷர், அவங்க ஸ்கூலுடைய ப்ரெஷர்னு சொல்லுவோம். ஸ்கூல் வந்து எந்த அளவுக்கு வந்து குழந்தைகளுக்கு ப்ரெஷர் கொடுக்குது. இப்ப ஹோம்ஒர்க்கே கொடுக்காம இருக்கிற ஸ்கூலும் நல்ல ஸ்கூல் இல்ல, அதிக அளவு ஹோம்ஒர்க் கொடுக்குற ஸ்கூலும் நல்ல ஸ்கூல் கிடையாது. சில ஸ்கூல் ரொம்ப ஒர்க்லோடு, ஹெவி ஒர்க்லோடு கொடுத்தா நாளாக ஆக சம்டைம்ஸ் வந்து குழந்தைங்க வந்து ட்ரெயின் ஆயிடுவாங்க. 11th 12th ஹையர் கிளாஸ் படிக்கும் போது ஓவர் ஹோம்ஒர்க்கா கொடுக்கும் போது வெறுப்பு வந்துடும், இல்ல ட்ரெயின் ஆயிடுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிற அளவுக்கு அளவான ஹோம்ஒர்க், அளவான டெஸ்ட் மேனேஜ் பண்ற அளவுக்கு கொடுக்கணும். கொடுக்காம இருக்கிறது தப்பு, ஓவர்லோடு கொடுக்கறது தப்பு. குழந்தைங்க வந்து அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது ஹாப்பியா வராங்களா இல்ல ரொம்ப டென்ஷனா வந்து ஸ்கூலுக்கு போறாங்களா, எப்படி இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு முடிச்சு வராங்க அதான் அப்சர்வ் பண்ணணும். சரிங்களா. அடுத்து கம்யூனிகேஷன் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பையனோட கம்யூனிகேஷன் ஸ்டைல் எப்படி இருக்கு, அந்த ஸ்கூல்ல இருக்கும்போது நல்லா கான்பிடென்ட்டா இருக்காரா, அந்த ஸ்கூல் வந்து நல்ல ஒரு கான்பிடென்ட்ட, நல்ல ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த்தை ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்குதா, அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்கூலுடைய கம்யூனிகேஷன் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட எப்படி இருக்கு, தன்னோட பையன் மேல இருக்கிற மிஸ்டேக்லாம் வந்து ஸ்கூல் வந்து ஓப்பனா சொல்லுதா, தன்னுடைய மேனேஜ்மெண்ட் மேல இருக்கிற மிஸ்டேக்லாம் ஓப்பன் அப் பண்றாங்களா, எப்படி கம்யூனிகேட் பண்றாங்க, அது கிட்ட இருக்கிற குறையெல்லாம் ஓப்பனா சொல்றாங்களா. இன்கேஸ் நம்ம பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளை கான்டாக்ட் பண்ணோம்னா ஈஸியா கான்டாக்ட் பண்ண முடியுதா, ஈஸியா அப்ரோச் பண்ண முடியுதா, குழந்தைய ஏதாவது விட்டுட்டு போயிட்டா, ஏதாவது ரெக்கார்டு விட்டுட்டு போயிட்டா ஈஸியா வந்து மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லி குழந்தைகிட்ட கொடுக்க முடியுதா, குழந்தைகிட்ட ஈஸியா கம்யூனிகேஷன் பண்ண முடியுதா, அவங்க எல்லாம் ஹானஸ்டா வந்து இருக்கிறத உள்ளபடி ஓப்பனா சொல்றாங்களா, இல்ல ஒரு பிசினஸ் ஆங்கிள் ஒரு பிசினஸா வந்து ரன் பண்றாங்களா, இல்ல பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்லியா இருக்காங்களா, பேரண்ட்ஸ்க்கு என்ன டவுட்டோ அதெல்லாம் வந்து கிளாரிஃபை பண்றாங்களா, ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்லியா இருக்காங்களா, இதெல்லாம் வந்து கண்டிப்பா நம்ம வந்து பார்க்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் சேர்த்ததுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா ரிவ்யூ வந்து கண்டிப்பா கேட்கணும். ரிவ்யூ இஸ் பெஸ்ட். நம்ம வந்து ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு சூஸ் பண்றதுக்கு முன்னாடியே கூகுள் ரிவ்யூஸ்லாம் நம்ம பார்க்கலாம், எப்படி ரிவ்யூ போட்டிருக்காங்கன்னு. அந்த கூகுள் ரிவ்யூஸ் மட்டும் நம்ப கூடாது. சில டைம் கூகுள் ரிவ்யூஸ் எப்படி இருக்கும், பெய்டு ரிவ்யூவா இருக்கும். சில டைம் ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல, அதாவது ஃபர்ஸ்ட் சேர்ந்த உடனே ரிவ்யூ கொடுங்கன்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. எப்பவுமே ஃபர்ஸ்ட் சேர்ந்த உடனே எல்லாமே நல்லா தான் இருக்கும். அந்த ஒரு ஸ்கூலை பத்தி எப்ப தெரியும், ஒரு 1 year டிராவல் பண்ணங்க அப்புறம் தான் அதோட ரியாலிட்டி என்ன அதோட ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த கூகுள் ரிவ்யூஸை நம்ம ஃபுல்லா நம்ப கூடாது. ஜஸ்ட் அதை வந்து ஒரு 10% அதை எடுத்துக்கலாம். இங்கதான் மெயின் பாயிண்ட். யாரோட ரிவ்யூ வேணும், ஆல்ரெடி படிச்சு முடிச்ச ஸ்டூடெண்ட்டுடைய ரிவ்யூ வேணும். அந்த மாதிரி படிச்சு முடிச்ச ஸ்டூடெண்ட் இருந்து ரிவ்யூ வாங்குங்க. அந்த மாதிரி படிச்சு முடிச்ச ஸ்டூடெண்ட்டுடைய பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ரிவ்யூ வாங்குங்க. 1க்கு 4 ஸ்டூடெண்ட் 4 பேரண்ட்ஸ் கிட்ட கேளுங்க. இதுதான் வேலிடு, இதுதான் மெயின். இந்த ஸ்டூடெண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட நீங்க ரிவ்யூ கேட்டீங்கன்னாவே அதுலயே தெரிஞ்சு போயிடும் ஒரு ஸ்கூல் வந்து எப்படி இருக்கு, என்ன ஸ்டாண்டர்ட்ல இருக்கு, என்ன மாதிரி இருக்குன்னு ஒரு நல்ல ஒரு ஐடியா வந்து கிடைக்கும்.
அடுத்து பாத்தீங்கன்னா டிராவல் வந்து நம்ம கண்டிப்பா பார்க்கணும். ரொம்ப வந்து 1 hour 2 hour டிராவலிங் இருந்துச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப டயர்டா போயிடுவாங்க. ஸ்டடீஸ்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அந்த டிராவல்லயே அலைஞ்சு திரிஞ்சு ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் தன்னை வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு படிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓரளவு டிராவலிங் வந்து ஒரு 1/2 an hour இருக்கிற மாதிரி வைக்கிறதா பெஸ்ட். பக்கத்துல இருக்கிற ஸ்கூல் கொஞ்சம் டிராவலிங் கம்மியா இருந்துச்சுன்னா அவங்க டைமும் நிறைய கிடைக்கும். அவங்க கொஞ்சம் வந்து பீஸ்ஃபுல்லாவும் இருப்பாங்க. கொஞ்சம் டயர்ட்னஸ்லாம் அவங்களுக்கு இருக்காது. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல வந்து எல்லா ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்கான்னு பார்க்கணும். அதாவது சும்மா படிப்பு படிப்பு படிப்புன்னு ஃபுல்லா டம்ப் பண்ணாம, படிப்புனா சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ட்ரெயின் ஆயிடுவாங்க, வெறுப்பு வந்துடும். எல்லா ஆக்டிவிட்டிஸும் ஒரு மாதிரி ஸ்டடீஸே கொண்டு போயிருக்கோம், அதை டைவர்ட் பண்ற மாதிரி வேற இடையில வேற ஏதாவது ஆக்டிவிட்டிஸ்லாம் போகும். கொஞ்சம் குழந்தைகளை வந்து ஹாப்பியா வச்சுக்கிற மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்கான்னு கேட்கணும். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல என்னென்ன வச்சிருக்கீங்க, இந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா குழந்தைகளோட பர்சனாலிட்டி. இங்கதான் செக் இருக்கு. இங்க என்ன செக்குனா, இந்த இடத்துலதான் எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு குழந்தைக்கு செட் ஆன ஸ்கூலு இன்னொரு குழந்தைக்கு செட் ஆகாது. உங்க ரிலேஷன் குழந்தைக்கு செட் ஆன ஸ்கூலு உங்க குழந்தைக்கு செட் ஆகாது. சரிங்களா? ஒரு சில குழந்தைங்க எப்படி இருக்குன்னா ரொம்ப ஆட்டம் போட்டு ஜாலி டைப்பா இருக்கும். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து மிஸ்ஸோ டீச்சரோ ரொம்ப வந்து ஹார்ஷா வந்து திட்டி மிரட்டினாதான் அவங்க செய்வாங்க. ஒரு சில குழந்தைங்க ரொம்ப சென்சிட்டிவா இருக்குங்க. அந்த குழந்தைங்க லைட்டா வந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வான்னு சொன்னாவே பண்ணிட்டு வந்துருவாங்க. அந்த குழந்தைங்க லைட்டா வந்து ஏதாவது கொஞ்சம் கோவமா வந்து டீச்சரோ மிஸ்ஸோ சொல்லிட்டாங்கன்னா அதை மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அவங்க படிக்கவே மாட்டாங்க. அதையே திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களால அதை டாலரேட் பண்ண முடியாது, அதுல இருந்து வெளியே வர முடியாது. இந்த குழந்தைக்கு அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் சொன்ன குழந்தை அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். நல்லா அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன குழந்தைக்கு நல்லா விரட்டணும், இல்லாட்டி அடிக்கணும், அப்படி இருக்கும். இந்த குழந்தை ஆல்ரெடி நல்ல குட் சைல்டு. சின்னதா வந்து அறிவில்ல, சின்னதா இது கூட உனக்கு பண்ண தெரியாதா, என்னம்மா நீ எல்லாம் என்ன படிச்ச, இது கூட உனக்கு பண்ண தெரியலன்னு சொன்னாவே அவங்க பிக்ஸ் ஆயிடுவாங்க. ஸோ குழந்தை எமோஷனல் ஃபீலிங்ஸ் டிஃபர் ஆகும். அதனால 2 குழந்தைக்கும் சேம் ஸ்கூலு செட் ஆகாது. அடுத்துதான் மெயின் பாயிண்ட். இதுதான் இருக்கிறதுலே மெயின் பாயிண்ட். என்னன்னா, உங்க குழந்தைக்கு இந்த ஸ்கூல் பிடிக்கணும். அம்மா, அதாவது உங்க குழந்தைக்கு பிடிக்காத ஸ்கூல்லே சேர்த்திடுறீங்க. அவங்க அதுல அடாப்ட் ஆகி அட்ஜஸ்ட் ஆகி அதை விரும்பிட்டா ஓகே, சூப்பர், குட். இன்கேஸ் பிடிக்காத ஸ்கூல் சேர்த்தி அவங்க பிடிக்கலாம், என்னால முடியவே முடியாதுன்னு டெய்லி அழுகுறாங்க, வேதனைப்படுறாங்க, குழம்பிக்கிட்டே இருக்காங்கன்னு வைங்க. நீங்க வந்து அந்த இடத்துல போய் உனக்கு பணம் கட்டிட்டேன்னு சொல்றது வேஸ்ட். நீங்க வந்து அவங்களோட எமோஷனல் ஃபீலிங்ஸை நீங்க மதிக்கலின்னு அர்த்தம். ஒரு வந்து அவங்க பெயின் தாங்க முடியாம, ஒரு பெயினை வச்சு தாங்க முடியாம, என்னால முடியல, இந்த ஸ்கூல் எனக்கு பிடிக்கல, ரொம்ப டார்ச்சர் பண்றாங்கன்னா அந்த குழந்தைக்கு அவங்களோட பர்சனாலிட்டிக்கு இந்த ஸ்கூல் செட் ஆகல, அதனால இந்த ஸ்கூலை மாத்திருங்க. சுரேஷோட அம்மா அப்பா என்ன பண்ணாங்க, டெய்லி சுரேஷ் வந்து டென்ஷன் ஆகி அழுதுகிட்டே வந்தா, மார்க் கம்மி ஆகிக்கிட்டே வந்தா, எரிஞ்சு விழுந்தா, ஸ்கூலுக்கு போக பயப்பட்டான். இத பார்த்தாங்க, ஓ இந்த ரீசன்னாலதான் என் பையனுக்கு இந்த ஸ்கூல் செட் ஆகல, அவன் ஜாலியா படிச்சா, ஓரளவு கேஷுவலா படிச்சாவே அவன் நல்லா படிக்கிறான் அப்படின்னு அவங்க ரியலைஸ் பண்ணி அவன் சுரேஷ் ஸ்கூலை மாத்தினாங்க. அவனுக்கு எந்த ஸ்கூல் பிடிக்குதோ அந்த ஸ்கூல்ல சேர்த்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் 1 மாசம் கழிச்சு சுரேஷை பார்த்தா, சுரேஷ் ரொம்ப ஹாப்பியா அந்த ஸ்கூல்ல போனான், சந்தோஷமா அந்த ஸ்கூல்ல இருந்தான், மார்க்கும் அதிகமாயிடுச்சு. சோ பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளுக்கு பிடிச்ச ஸ்கூலை சேர்த்தி விடுங்க. குழந்தைகளை வந்து ரொம்ப ப்ரெஷர் படுத்தாதீங்க. சரிங்களா? குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் சிஸ்டத்தை ஏற்படுத்தி கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.